வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். இது உங்கள் மேட்ராக்ஸ் கேமிங். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் வந்து நம்ம இருட்டு உலகம்னு ஒரு சர்வர் ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்ம சேனலோட சர்வர் நண்பர்களே. ஸோ இந்த சர்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் என்ன லிங்க்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கார்டோட லிங்க்குள்ளே வந்துருங்க. நம்மளே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சர்வரோட ஐபி இருக்கும். ஸோ அந்த ஐபி போட்டுட்டு குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். குள்ளே ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாயின் பாயிண்ட். உங்களுக்கு வந்து குள்ளே ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேர், எக்ஸாம்பிள் நேம், அதாவது உங்கள் பேர் நேம், அதுக்கப்புறம் எதாவது பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் 2 வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் பாருங்க, T/ரெஜிஸ்டர்னு இருக்கும், ரெஜிஸ்டர்னு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் நேம், இப்போ எக்ஸாம்பிள் என் நேம் கொடுக்குறேன் ஜிவி, அதுக்கப்புறம் சும்மா பாஸ்வேர்டு இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். செகண்ட் வந்து திருப்பியும் அதே மாதிரி JEVI ஜிவி கொடுத்துட்டு திருப்பியும் அதே பாஸ்வேர்டு தான் நம்ம கொடுக்கணும். 13156. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்வரில் ப்ளே பண்ணிட்டு திருப்பியும் வெளில போயிட்டீங்கன்னா திருப்பியும் நீங்கள் இந்த சர்வருக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி தான் வர முடியும். திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணணும், T/login கொடுக்கணும். இந்த மாதிரி லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு பார்த்தீங்க, இப்போ நான் வந்து JE13145 கொடுத்தேன். திருப்பியும் JEVI 13145 லாகின் கொடுத்தா அந்த சர்வருக்குள்ளே நீங்கள் திருப்பி ஸோ அந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ நம்ம சர்வர் எப்படி இருக்குன்னு போயிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தோம். சர்வரில் எங்கே பார்த்தீங்களா கோகோ ஸ்டாச்சு, இது வந்து நம்ம Dan 31 தான் கட்டினாரு. ஸோ இந்த சர்வரில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இது இருக்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஆர்மராக மாற போகிறோம் நண்பர்களே. நம்ம மைனிங் கேபிள். ஸோ இந்த சர்வரில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கண்டென்ட்ஸ்லையும் நீங்கள் வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்சும் விளையாட முடியும். கரெக்டாடா? ஸோ அது எல்லாமே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. போன வீடியோ நான் ஃபுல்லாக அதை பற்றி தான் போட்டு இருந்தேன். போன வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டோம். இதாங்க நம்ம இடம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மைனிங் பொருட்கள் இப்போ நம்மக்கிட்ட 9 டைமண்ட்ஸ் இருக்குது. அது போக
ஓகே வந்துடும், நான் மூடி வச்சுருக்கேன். ஓகே நண்பர்களே வந்துட்டோம். ஸோ எங்கள் ஜாம்பிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். எங்கள் நேற்றே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வச்சுருந்தேன், அதாவது கொஞ்சம் டைமண்ட்ஸ் நான் வச்சுருந்தேன். அந்த இடத்துக்கு போயிடலாம். யாரா இது? ஓகே, இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டும் எங்களா கோல்டு. ஓகே, நம்மகிட்ட ஒரு கோல்டு கிடச்சிருச்சு. என்னடா மாப்ஸே இல்லை, எப்படா? இன்னைக்கு நம்ம டைமண்ட் ஆர்மர்ல மாறியே ஆகிறோம் நண்பர்களே. டைமண்ட் சூப்பர். ஓகே நண்பர்களே, இங்க ஒரு டைமண்ட் இருக்கு. 2 டைமண்ட். அவ்வளோதானா? மூஞ்சுக்கெல்லாம் 2 போதும்டா அப்படின்னு அமுச்சு விட்டான்னு நினைக்கிறேன். யாரா அது? டே தன்வன், நீ இருக்கியா? நான் ஜாயின் ஆகுறேன். டே விச்சுடா, சாம்பி வேற அடிக்குதுடா. டே யாருடா நீங்க? எங்கிருந்துடா வரீங்க? எனக்குன்னு அப்படி வந்துடும். போட்டான்டா. ஓ நோ, பரவாயில்ல. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுலே நம்ம பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் இங்கே இருந்து இருக்கான். டே வாடா. ஒரு நிமிஷம், எனக்கு பிளாங்கா இருக்கு ஃபுல்லா. நம்மக்கிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 11 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிராஃப்டிங் டேபிளில் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு செஸ் பிளேட்டு முடிஞ்சிருதே. ஒரு 8. ஓகே, இது ஒன்று செஞ்சுக்கிட்டோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஐயோ இது செஞ்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். என்னடா வீடுன்னு சொல்லிட்டு, இந்த வீடு தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிட்டியே, அப்போ ஏன்டா நீ வந்து இந்த மாதிரி ஹோம் டூருன்னு சொல்கிறேன்னா, நம்ம வீடு வந்து வேறு எங்கேயோ இருக்குது. நம்ம வந்து புதுசாக பில்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம சர்வரில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்களா, இதுதான் நண்பர்கள் நம்ம கேசல். ஓகேவா, நம்ம வந்து புதுசாக கேசல் பில்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான். அப்புறம் சர்வரில் சின்ன சின்ன வேலை இருந்தது, அதனால தான் நம்மளால் வீடியோ போட முடியல. ஓகே, இதுதான் நம்மளோட ஒன்று. இதுக்கு நாங்கள் வந்து க்ரியேட்டிவோ சர்வைவலோ பாதி சேர்ந்து தான் நாங்கள் கட்டணும். நாங்கள் உண்மையாக சொல்லிடுறோம். சிலதெல்லாம் சர்வைவலில் கட்டணும், சிலதாக எடுக்க முடியாததை பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவில் கட்டணும். இதுதான் நம்மளோட பிரிட்ஜு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சீரீஸை பார்த்துருந்தா தெரியும், இந்த கேவ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேவ் அப்படியே நாங்கள் பிரிட்ஜாக மாற்றிட்டோம். அப்படியே நமக்குள்ளே வந்தோன்னா இங்கே நெதர் போர்ட்டல் திறந்துட்டோம். அதேமாரி இங்கே வந்து எல்லாமே ஸ்டோரேஜ் ரூமாக நாங்கள் மாற்றிட்டோம். அதேமாதிரி இங்கே வந்து இங்கே ஒரு ஃபார்மிங்கை வச்சுட்டோம். ஏன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே ஃபார்மிங் வச்சுட்டோம். அதேமாதிரி இது ஒரு லிஃப்ட் வச்சுட்டோம். அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா இது அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர். அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்சாண்டட் பண்ணுறதுக்கெல்லாம் புக்ஸு, அதாவது என்சாண்டட் டேபிள் அது வச்சுட்டோம். சில பொருளெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாமே உங்களால் காமிக்க முடியல. அதுக்கப்புறம் லேண்டனு, இதெல்லாம் க்ரியேட்டிவில் தான் எடுத்தோம் லேண்டன் எல்லாம். அதுக்கப்புறம் இது யாரா இந்த 3வது பெட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தேன் ப்ரோ, இன்னொன்று நான், இன்னொன்று வாரியர் ப்ரோ. ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட மேஜிக் வேர்ல்டு எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணிக்கலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அவர் வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே, அப்படியே இந்த மேலெல்லாம் நம்ம வந்து சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு இது இருக்கும். இது தாங்க ஃபேமஸே. இதில் இந்த இடத்த வந்து நாங்கள் கோர்ட்டாக மாற்றப்படும். கோர்ட்டுன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ நம்ம சர்வரில் தப்பு நடந்தால் அந்த மாதிரி. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பில்ட் பண்ணது 2022. ஸோ நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், உங்களில் ஒருத்தர் தான் அவரோ. நீங்களும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிஸ்கார்டோட ஐபிஓ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம ஹோம் டூரு. இது வெளிலேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. லைட்டாக சிம்பிளாக தான் இருக்கும். இருங்க,
ஓகே, அப்படியே நெதர் போர்ட்டல் அதே மாதிரி அடுத்த வீடியோ என்னவா இருக்கும்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்களா விதர் ஸ்கெலிட்டன் 2 இதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும்னு நான் காமிக்கல. ஸ்டெப்பாக போகிற மாதிரி நான் கடன் சீரீஸை முடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பவுடர் இங்கே வச்சுருந்தேன், அது எங்கே போச்சுன்னு தெரில. விதர் ஸ்கெலிட்டனு, பிளேஸ் ராடு, சேடலு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி நம்மளோட கருப்பன் எங்கடா? ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு நேம் டேக் கிடச்சிதுன்னு வைங்களேன். இந்த கருப்பனை வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஐயோ, அது பேர் மறந்துட்டேனே. நேம் பேர் வச்சிடலாம். அது ஒரு திருவிழாவாகவே நான் நடத்தலான்னு இருக்கேங்க. பேர் வைக்கிற திருவிழாவாக நடத்திடலாம். இந்த பையன் ரொம்ப அமைதியாக என்கிட்ட மட்டும்தாங்க கட்டுப்பாடாக இருக்கான். ஓகே, நம்ம இன்னைக்கு ஆர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே போய் ஒரு டூரை பார்த்துட்டு வந்துடலாம். போடா, இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும் நம்மள. அதே மாதிரி சர்வரில் இன்னும் கொஞ்சம் நிறையா வேலை நாங்கள் செஞ்சுருக்கோம், அதையும் நம்ம பார்க்கலாம். நிறுத்துடா, இது என்னடா சத்தம் வந்துனே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பென்சர் இங்கே பாருங்கள். அதாவது டஸ்ட்பின் மாதிரி இங்கே வச்சோன்னே இது வந்து லாவாவில் போயிட்டு விழுந்துருது. இது வந்து நம்ம வாரியர் ப்ரோ தான் செஞ்சார். அவருக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக்கு போட்டு விட்ருங்க நண்பர்களே. அவர் சேனலுக்கு போயிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி அவர் சர்வரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக வந்தோன்னா குதிரை ஏற மாட்டேங்குது. டேய், ஓகே ப்ரோன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இருங்க, நம்ம ப்ரோ வீடியோ இஸ் கோயிங் போட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட அதாவது பார்ட்டி ஆள் நண்பர்களே. பார்ட்டி ஆள் நம்ம இது வந்து கிறிஸ்மஸ் கோசம் நாங்கள் பண்ணது. எப்படி இருக்குன்னு இந்த டைமை வந்து பின் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறங்க. இது தாங்க நம்ம பார்ட்டி ஆள். இதில் வந்து ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குது. எவன்டா மீனெல்லாம் விட்டது? யாரோ மீனெல்லாம் விட்டுருக்காங்க. இது கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ்க்கு குக்கீஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அதேமாரி இதுதான் நண்பர்களே பார்ட்டி ஆள். இப்படியே உட்காந்து நீங்கள் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். இது வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு இது வந்து விஐபி சீட்டு. அதாவது நம்ம சர்வரில் நல்ல பில்ட் பண்ணவங்க. விஐபினா நாங்கள் இல்லை நண்பர்களே, நல்ல பில்ட் பண்ணவங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே விஐபியாக இருக்கலாம். நல்ல பில்ட். இது வந்து சன்செட் டின்னரு. அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சாக பண்ணியிருப்போம் நாங்கள். இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இது அவ்வளோவா. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் ரூமு இதுக்குள்ளே ஒன்று இருக்கும். என்னடா ஆனால் நீ சர்வர் டூர் வீடியோவே போடுறேன்னு கேட்டிங்கன்னா இது சர்வர் டூர் இல்லை நம்மளுக்கு. இதே ஒரு வீடியோ தான், ஹோம் டூர் ஒரு வீடியோவாக போட்டேன்ல. அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணி காமிச்சிடலான்னு நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஒழுங்காக சர்வைவலாக வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ராக நடிக்கிறது இந்தமாரி. அதுக்கப்புறம் ஃப்ரேம் தானடா, ஃப்ரேம் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம். அந்த போர்ட்டல் ஃப்ரேமு போர்ட்டல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போடுவோம். அப்பா, இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பி ஃபார்ம். இந்த எக்ஸ்பி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கலந்துக்கலாம். பப்ளிக் எக்ஸ்பி ஃபார்ம் இங்கே பாருங்கள். இது நல்லா ஒர்க் ஆகுது இந்த எக்ஸ்பி ஃபார்ம். ஓகே, ஆனால் இங்கே ஏஎஃப்கே பண்ணால் தான் வந்து அந்த எக்ஸ்பி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இது பீச் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஃபுட் ஃபார்ம் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ நீங்கள் சர்வருக்கு வந்து ஜாயின் பண்ணிங்கனாலே இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாங்கள் எதா போடுவோம்னு பார்த்தீங்கன்னா எண்டு போர்ட்டலில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ட்ராகன் அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வேலை இருக்காது. ஸோ இந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ வில்லேஜை மாடிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா விதரை அடிக்கிறதா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து கவ்வெல்லாம் மேலே இருக்குது. அது டேமேஜ் ஆகி கீழே விழும். இது தாங்க நம்மளோட சர்வரு. அதுக்கப்புறம் இது வந்து அயன் ஃபார்மா. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது ஏஎஃப்கே பாயிண்ட். இந்த ஸோ நம்ம வாரியர் ப்ரோவோட சர்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்கண்ணா. மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ப்ரோ பில்லேஜர்ஸ் ப்ரோ வாங்க பில்லேஜர் அடிங்க. டேய் சாப்பிட ப்ரோ பில்லேஜரு. ஓகே, செத்துறான் பையன். பேனர் கிடச்சிருச்சு. ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் நம்ம எடுத்துட்டோம். ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம் நண்பர்களே.
இப்போ வில்லேஜில் வந்து ப்ரோ இப்போ வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ரைடு இருக்குமோ? நீங்க வில்லேஜுக்குள்ள தயவு செய்து பேராதீங்க, ரைடே இருக்கு. வாங்க அப்போ ப்ரோ போகலாம். இருங்க ப்ரோ, நான் இந்த இடத்த ட்ரீ ஹவுஸ் மட்டும் லைட்டாக கிட்டத்தட்ட முடிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். ஓகே ஓகே, ட்ரீ ஹவுஸ் முடிச்சுருக்காரா? நம்ம போகலாம். இருங்க நான் போயிட்டு சில ஆர்மர் எல்லாம் மாற்றிட்டு வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம். நான் உங்களுக்கு கொடுத்த டைமண்ட் ஆர்மர் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. டைம் வேறு இருக்கு, அன்லிமிட்டட் டைம் தான் நினைக்கிறேன். நண்பர்களே, நம்ம இப்போ கஷ்டப்பட்டு போராடும் நம்ம ஜீவிக்கோசம் லைக் போடுங்க நண்பர்களே. கஷ்டப்பட்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த டைமண்ட் ஆர்மரை போட்டுக்கிட்டு வேலையில் துணிகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேஜர் அடிக்கிறதுக்கோசம் நான் படாத கஷ்டப்படணும் போல இப்போ. ஓகே, ஆர்மர் நம்ம ஃபுல்லாக மாற்றியாச்சு. பூட்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் ஷீல் எடுத்துக்கலாம். அதுக்கும் நம்ம ஓட விட்டு அடிக்கலாம். ஒரு நெதரைட் ஸ்வார்டு இங்கே தான் எங்கேயோ வச்சேன் நண்பர். ப்ரோ மாற்றிட்டேன் ப்ரோ. அது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வார்டு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பேர் என்ன? பூட்ஸ் எடுத்து போட்டுட்டு வச்சிடலாம். எடுத்துட்டு இந்த இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஏதோ ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன்னு. புது ஷீல்டு சொல்லி அது தான் ப்ரோது. பரவாயில்ல, அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம். ப்ரோ வா ப்ரோ, நம்ம 2 பேருமே போகலாம். நீங்கள் எல்லாமே சூட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுடலாம் வாங்க. ஓகே ஓகே ப்ரோ. தூங்குனா பேட் ஓமன் போயிடும் ப்ரோ, அதனால நம்ம நைட்லேயே போயிட்டு போயிடுமா? போகாதா? அப்பனா டக்குன்னு வா ப்ரோ, நம்ம வில்லேஜஸை காப்பாற்றணும். ப்ரோ அப்போ நீயும் வா ப்ரோ. அது எப்படி நான் தூங்கினாலே விடியுது? ஒருத்தர் தூங்கினாலே போதும். சிங்கிள் பிளேயர் ஸ்லீப் இருக்குல்ல? ஓ அப்படியே சிங்கிள் பிளேயர் ஸ்லீப் வேர்ல்டா இது? சிங்கிள் பிளேயர் ஸ்லீப் போட்டுருப்பீங்க, பிளகின் போட்டுருக்காங்கல்ல. ஓகே 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 ப்ரோ. பேட் ஓமன் இருக்கு, நீங்கள் கடன் வாங்க. நீங்க விளையாண்டுக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. டேய் பிளேஜர் வந்துட்டேன்டா, எங்கடா இருக்கீங்க? ட்ரேடிங் ஹால் பக்கத்துல போய் நின்னாலே வந்துருவாங்க. ட்ரேடிங் ஹால் பக்கத்துல போய் நின்னுட்டு என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கும் ட்ராப் டோர் போட்டு விட்டுருங்க. ட்ரேடிங் ஹால் பக்கத்துலயா? அங்கதானே வில்லேஜர்ஸ்லாம் வர முடியும். அங்கதானே வில்லேஜ் இருக்குங்க. நம்ம வில்லேஜ்ல இல்லையா? வில்லேஜ்ல இருக்கவங்க தான் எல்லாரும் ட்ரேடிங் ஹால் கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. யாராவது இருப்பாங்க, யாராச்சும் இருப்பாங்கன்னு தெரியல. ரைடு எங்க ப்ரோ இருக்காங்க? வாங்கடா. ரைடு வேற ஃபுல் ஆகுது. வில்லேஜர் ப்ரோ, அவனுக்கு வந்து ட்ராப் டோர் போட்டு வச்சு மூடிடுங்க ப்ரோ. ப்ரோ எங்கடே ட்ராப் டோர் இல்ல ப்ரோ, கொஞ்சம் டக்குன்னு வாங்க. இந்த வரேன், வந்துட்டேன். ரைடு எங்க படுப்பாவி பசங்க வருவாங்களே. ரெடியா இருக்கிறேன் ப்ரோ. எங்க இருந்து வேணா வாங்கடா. உங்களை நீ கொண்டு என் பேலஸ் முன்னாடி ஒரு பேனரை மாட்டுறோம் இன்னைக்கு. நண்பர்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொல்றதுக்கோசம் காத்திருக்கோம் நம்ம வாரியர் ப்ரோக்கோ. அதுக்கப்புறம் நம்மளுக்கோ ஒரு லைக் போட்டுருங்க. ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ. இங்கே ரைடுக்கோசம் நமக்கு வெயிட் பண்ணுக்கிறேன், யாருமே வர மாட்டோம். எல்லாம் 10 வச்சிடலாம்.
பாருங்க இந்த பாருங்க எங்க ப்ரோ விழுந்துட்டாங்க உள்ள விழுந்துட்டாங்க எங்க எங்க இருக்காங்க அயன் ஃபார்ம் உள்ள விழுந்துட்டான் இங்க ஒருத்த மட்டும் விழுந்தான் அயன் ஃபார்ம் உள்ள வந்துறானா மேல மலையில இருந்து வராங்க மலை மேல இருந்து ஓ மலை மேல இருந்து வராங்களா வாங்கடா வாங்கடா எனக்கு ஷீல்ட் எடுத்து வரல அவ்வளோ அதிகமா இருக்கு சார் சார் வெயிட் பண்ணு ஒருத்தன் செத்துட்டான் நான் இந்த வில்லேஜர் எல்லாருக்கும் ட்ராப் டோர் போட்டுட்டு இருக்கேன் எவனுக்கும் டேமேஜ் இல்லாத மாதிரி வில்லேஜர் அடிச்சா எவனுக்கும் டேமேஜ் இல்லாத மாதிரி ட்ராப் டோர் போட்டுட்டு இருக்கேன் ஓகே ப்ரோ ரைட் எங்கடா இருக்கீங்க வாங்கடா எல்லாம் சேஃப் ப்ரோ இன்னும் ஒருத்தர் ரிமைனிங்கா இருக்கானே ப்ரோ நானே அயன் ஃபார்ம்ல வந்துட்டேன் ப்ரோ இரு ப்ரோ நான் செத்துட்டு வந்துடுறேன் ப்ரோ இருக்கானா இல்ல ப்ரோ அவங்க இல்ல ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ இருக்கான் ப்ரோ நானே லாவால வந்துட்டேன் கவலையில இருக்கிறேன் ப்ரோ எனக்கு பேனர் கிடைச்சு அப்பாடி பேனர் கிடைச்சு ப்ரோ ரைடு திருப்பியுமா ஆமா ஒரு லெவல் இருக்காது ஒரு லெவல் மட்டும் தான் இருக்காது நிறைய லெவல் நிறைய லெவல் ரைடு இருக்குமா ப்ரோ ஷீல்ட் பாருங்க சூப்பர் ப்ரோ ஏய் அந்த பேனர் அப்படியே ப்ளேஸ் பண்ணு ப்ரோ விண்டி ப்ரோ எத்தனை பேர் பாருங்க ப்ரோ திருப்பியும் வந்துட்டேன் ப்ரோ இரு ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ என்னால ஷீல்ட் கூட வைக்க முடியல ப்ரோ ஷீல்டு இதோ இந்த அயன் ஃபார்ம் வேற தெரியாம இந்த இடத்துல கட்டிட்டேன் சீக்கிரம் வாங்க அடிக்காத இரு ப்ரோ வந்துடுறேன் இன்னும் ரெண்டு பேர் தான் வந்துடுறேன் வந்துட்டேன்டா போய் சொல்லுங்க ப்ரோ அவங்ககிட்ட வந்துட்டு செத்துட்டான் அப்பாடி இது வேற எனக்கு கிடைச்சிருக்கு எதுக்கோ வச்சுக்கலாம் ப்ரோ இன்னொரு பேனர் கிடைச்சிருக்கு ஆனா உங்க ஷீல்ட்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி இல்ல ப்ரோ நம்மளுக்கு இப்போதைக்கு வேணாம் ஒண்ணு இல்ல ரெண்டு பேனர் கிடைச்சிருக்கு ஒண்ணு உங்க ஷீல்ட்ல போட்டுக்கோங்க ஒண்ணு நம்ம கேஷியர் முன்னாடி வச்சிருக்கோம் ஓகே ப்ரோ அடுத்த லெவல் ரைட் வந்துட்டு ப்ரோ அங்க பாருங்க டேய் என்னடா இத்தனை பேர் வரீங்க டேய் ஐயோ ராவேஜர் ஹார்ட் மோடா சர்வர் தெரியலையே என்ன அடிக்க முடியும் ராவேஜர் ஆமா ப்ரோ உங்களை தேடி வரான் ராவேஜர் ஐயோ அடிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னதுக்கு அடிக்கிறானு வேற ப்ரோ இரு சாவு செத்துட்டான் ப்ரோ ராவேஜரை முடிச்சிட்டீங்களா சார் நாங்கெல்லாம் விதறியா அடிச்சவங்கடா 5 விதரை அடிச்சவங்க ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் இந்தாங்க ப்ரோ நீங்களும் எடுத்துக்கோங்க ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் வந்துருச்சா நல்ல வேலை ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் அவள் தானா அவ்வளவுதான் இப்போ இன்னொரு ரைடு வந்துச்சுன்னா பாப்போம் இப்போ எல்லாரும் வந்து கம்மி ட்ரேட்ல விற்பாங்க ப்ரோ எல்லா ஐட்டத்தையும் ஓ இப்போ இந்த எமரால்ட வந்து நம்ம இங்க வைக்கலாம் ப்ரோ அது யாருக்கே ஃபுல் ஆயிட்டு ப்ரோ அதுதான் நம்ம அது ஆக்சுவலி இது பப்ளிக் ட்ரேடிங் ஆனதுனால நம்ம யாருக்கே வச்சுக்கலாம் நம்ம ட்ரேடிங் ஆனல வேணா இதை போய் வச்சுக்கலாம் பப்ளிக் ப்ரோ எனக்கு தலை வணங்குறாங்க ப்ரோ ஆமா அப்படிதான் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களே ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ப்ரோ ஓகே இப்போ வில்லேஜில் போயிட்டு எல்லாத்தையும் வச்சிடலாமா இப்போ நீங்கள் என்னமோ ட்ரீ ஹவுஸ் பண்ணியிருக்கீங்களே நான் வந்து காட்டுறேன் வாட்டர் ப்ரோ வர வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும் அவர் வந்து அவர் ட்ரீ ஹவுஸ் கொண்டு போகிறார் அந்த ட்ரீ ஹவுஸ் என்ன ப்ரோ வாடகை கூட போகிறீங்களா வாடகை கூடுறதுக்கு தான் நீங்கள் வேணா வந்து அதை வேணா பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வாடகை கூட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் நம்ம சர்வரில் ஜாயின் பண்ணிட்டாங்க 2022 போட்டிருக்காங்க இப்போ 3வது பேர் யாராவது ஒருத்தங்க வந்தால் அவருக்கு வாடகை வீடு ப்ரோ
ஆமாம் யார் வந்தாலும் எனக்கு வாடகை வீடு தான் ப்ரோ. ஓகே ஒரு சொந்த வீடாக கூட வாங்கிக்கலாம் போல். வாங்கிக்கலாம், அது எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக இருக்கும். ஓகே ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கா? இல்லை நான் வரேன். நான் மேலே தான் இருக்கேன். கேசல் மேலேயா? கீழே வந்துட்டேன் கேசல் கீழே இருக்கேன். எங்கே இருக்கீங்க? டேய் என் குதிரை எங்கடா? அங்கே எங்கேயோ விட்டுட்டு வந்தேன், எங்கே இருக்குன்னு தெரியல. அங்கே மேலே எங்கேயோ விட்டுட்டேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, போய் குதிரையை மட்டும் கூட்டின்னு வந்துடுறேன். டேய் கருப்பா எங்கடா போனேன் ப்ரோ? நேம் டேக் கழிச்சதுன்னா மறக்காம சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு நேம் டேக் ப்ரோ. உங்ககிட்ட நேம் டேக் இருக்கா? இல்லை ப்ரோ என் பார்த்தீங்களா ப்ரோ? என் கருப்பை என்னை விட்டு போக மாட்டான் ப்ரோ. நண்பர்களே இந்த ஆர்ஸ்க்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் வந்து கருப்பன் வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். என்னடா இது போக மாட்டேங்கிறான்? போடா. ஓகே இந்த பக்கமாவே அவ்வளோதான் ப்ரோ. லோட்டேன். வாங்க ஸ்பானுக்கு வாங்க, நான் ஸ்பானில் மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே. ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேஸ் பவுடர் வச்சு எண்ட் போர்ட்டலில் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் என்ட்ராகன் அடிக்கிறது ப்ரோ. ஓகே பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ட் போர்ட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பிளேஸரோட என்ட்ரு போடலாம் தேவைப்படும் ப்ரோ. அதான் என்கிட்ட இருக்கே ப்ரோ. வீடியோவில் எடுக்கிற மாதிரி காட்டணும்ல ப்ரோ. அதை நான் சொல்லிட்டேன் ப்ரோ. இதெல்லாம் போட முடியல, நம்ம கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லிட்டேன் நிஜமாலேயே. அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கோச்சிக்க மாட்டாங்க நண்பர்களே. ஓகே தான் சொல்கிறாங்க. நம்ம என்ட்ராகனை முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோவான்னு தெரியல, அதுக்கு அடுத்த வீடியோவாக எடுத்து அதுக்கப்புறம் வில்லேஜை வந்து மாடிஃபை பண்ணோம் ப்ரோ. ஓகே பண்ணிடலாம். இங்கே மாதிரி இதுதான் நான் சொன்னது. என்னது ப்ரோ இது? உள்ள வாங்க காட்டும். இப்படி வாங்க. ஓகே குள்ளே வந்துட்டோம். குள்ளே வந்தோன்னே இந்த ஆடெல்லாம் அவங்களுக்கே கொடுத்துருவீங்களா? ஆமாம் அதுவே கிடச்சிடும். அது நீங்கள் வேணும்னா வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஓகே. அது வேணாம். இந்த இடத்துல இன்னொரு குதிரை கூட நான் வந்து பிடிச்சி விட்டுருவேன் இந்த இடத்துல. ஓகே ப்ரோ. அப்புறம் அப்படியே மேலே வந்தோம்னா செஸ்ட்டு சர்வைவலில் பில்ட் பண்ணியா ப்ரோ? நம்ம வந்து நைட் ஆகிடுச்சு, அதனால் தூக்கம் போடணும். அதுக்கு முன்னாடி பெட்டு எங்கன்னா ஏன்டா இப்போ தாங்க போன வீடியோவில் ஒரு பெட்டு செஞ்சாங்க, அந்த பெட்டையும் திருப்பியும் உடச்சிட்டேன். அதனால் வில்லேஜ் ரெனோவேஷன் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இருந்தாலும் அது போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க நண்பர்களே. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது கொஞ்சம் லாங் வீடியோ, அது போடலாமா வேணாமான்னு உங்களுக்கு தான் தெரியும். உடனே ஜாம்பி வந்துட்டான்டா. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தூங்கினாலே போதும், எல்லாருமே தூங்கிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல தான் பில்ட் பண்ண போகிறோம். அதனால் என் பெட்டும் காணும். இப்போ எங்கே நான் போகிறது? அது ஒரு பெட் இருக்குது, வில்லேஜஸ்க்கு எடுத்து வச்சேன் பெட்டு. டே அடிக்காதரா. இருங்க இந்த இடத்துல போட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான். அவன் வந்து ஹெல்ப்பிடு வேணும். டே ஓகே. டே இருங்கடா பாரா தெரியுங்க. இது வேற ஆட் மோடு வேற நண்பர்களே. அதுதான் போங்கடா. பட் ஆட் மோடில் விளாட்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் நாங்கள் ஆட் மோடு வச்சுருக்கோம். செத்துட்டிங்களாடா? ஓகே, நம்மளுக்கு இந்த பொருள் தான் நண்பர்களே தேவை. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வாலு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு 1 2 3 4 5 பிளாக் 1 2 3 4 5. அதாவது இந்த இடத்துல நம்ம பில்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ 1 2 3 4 5 5 தான் எடுத்திருக்கோம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த பின்னாடி வந்து நம்மளுக்கு இஷ்டம் தான் எவ்வளோ தூரம் எடுக்கிறோன்னு. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் லென்த் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தூரம் வேணாம், இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாரி இந்த பக்கமும் இந்த பிளாக்குக்கு ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். 1 2 3 4 அதான் இந்த பக்கம் இப்போ இங்கே வைக்கணும். இப்போ இதுக்கோ கரெக்டாக இருக்கா? ஏதோ ஒன்று இருக்குது. அதனால் இப்போ வால் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வாலை போட்டு முடிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பர்களே. இந்த சர்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு, பட் பரவாயில்ல நினைக்கிறேன். அதனால் இது பர்ஃபெக்டாக ஓகே. இப்போ இந்த இடம் இந்த இடம் வைக்கணுமா ப்ரோ? செஸ்ட்டில் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம சர்வரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 2 இப்போ வந்து கீழெல்லாம் ஃபென்ஸு போடணும். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் வைக்கணும். டே வால் முடிஞ்சுட்டா இந்த மாதிரி ஆகிடுமாடா. இன்னும் கொஞ்ச நாள் தான் நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா என்ட்ராகனை அடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆக்சுவலி இப்போயே எங்களால் அடிக்க முடியும், பட் அதுக்கேற்ற என்சாண்டடெல்லாம் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். அதெல்லாம் முடிச்சுட்டு இத்தனைக்கும் எங்கக்கிட்ட என்ட்ராகி எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வந்து முடிச்சுட்டே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபென்ஸ் கேட்டை போட்டோன்னு வைங்களேன், பர்ஃபெக்ட் ஆகிடும். இன்னொரு 61 இது எடுத்துக்கலாம். வாலு ஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ வரண்டா இங்கே பார்த்தீங்கன்னா 1 என்னல இது இன்றைக்கி வந்து ரொம்ப இது பண்ணுது. 1 2 ஓகே, பர்ஃபெக்ட்டு. ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வாலை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சிட்டோம். அப்படி இந்த பக்கமும் எழுப்பணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்படியே மூடிடலாம்னு நினைக்கிறோம். 1 2 3 நண்பர்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம வந்து வாலெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எந்த இடத்துல ஃபென்ஸ் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி செஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸை விடணும். அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷெட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஃபார்மிங் செஞ்சுட்டு நம்மக்கிட்ட பேம்பூஸும் இருக்குது. அந்த பேம்பூஸை அந்த இடத்துல நம்ம வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்மும் இருக்குது, பட் நமக்கு வந்து சீட்ஸ் வேணும். அதாவது சீடு வச்சு நம்ம எதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன். சீடு வச்சு
போன் மில்லை வச்சு என்ன செய்யலான்னு எனக்கு தெரியல. பட் ஏதாவது ஒன்று இருக்கும், எதுக்காக ஒரு யூஸ் ஆகும்னு தான் நான் சொல்லிட்டு இதை பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு வேணும்னா இங்கேயே வந்து நிறைய பேர் எடுத்துப்பாங்க, அதுக்காக தான் நம்ம சேர்த்து பண்ணுறோம். ஓகே, இந்த வுட்டை பார்த்தீங்கன்னா உடச்சிடலாம். என்னடா உடைய மாட்டேங்குதான். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி, இதில் 1 2 இது 1 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு 1 2. ஓகே, இப்போ வந்து மேலே ஏறிக்கணும். மேலே ஏறுறதுக்கு பாடி ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குது. 1 2 3 4. இந்த ஹைட்டு ஓகே. அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்துட்டு இந்த பக்கம் போட்டுட்டு 1 2 3 4 இந்த பக்கமும் ஓகே. டேய், ஒரு படி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுடா. என்னடா இது இன்னைக்கு ரொம்ப பேஜார் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து இந்த பக்கம் போடணுமா? ஒவ்வொரு வாட்டியும் கல் எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்குது வீட்டில். ஓகே, யாரா நீ டர்ச் எடுத்துக்கிட்டு என்னங்க இது போட்டுட்டு இது மேலே ஏறிக்கலாம். ஓகே, 1 இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி இப்போ அந்த பக்கம் பண்ணணுமா? பார்த்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா டேசர்னு ஒருத்தர், அவரை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாரு நம்ம சர்வருக்கு. ஓகே, டேசர் ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வில்லேஜஸ்க்கு மாறணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உட்ஸ் வச்சுட்டு ஃபார்மிங் செய்யணும். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது தான். அதுக்கு முன்னாடி இருங்க. ஓகே, இப்போ பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் டர்ச் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டர்ச் போதுமா? ஓகேங்க, போதும். இப்போ ஏன் நான் டர்ச்சை விட்டுட்டு அடே பையா இது மேலே ஏறிடலாம். 1 இருங்க, இது மேலே எப்படியோ பார்க்கோர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, டேய் உனக்கு தேவையாடா இது? இன்னொரு வாட்டி பார்க்கோர்னு கேட்பேன். வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. இது ஒவ்வொரு ஆக்சிலும் எடுத்துன்னு வர மறந்துட்டேன். ஐயோ, நைட்டு வேற ஆயிடுச்சு. இந்த ஜாம்பி பசங்க வந்துடுவாங்க. இப்போ இந்த இடத்த இந்த மாதிரி மூடிட்டு ஏதோ ஒன்றுங்க, இந்த இடத்த எனக்கு பண்ண தெரியல, அதனால் இப்படிக்கு இந்த மாதிரி மூடி வைக்கிறது தான் எனக்கு தெரிகிறது. கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, பட் இது அப்புறம் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா அப்புறம் பண்ணலாம். ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு பார்க்கலாம். என்னங்க இது? அடே, என்னடா பண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து
இது அப்புறம் பார்த்துக்கலாம், இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபார்மிங் வைக்கணும். அதனால் இவன் வீட்டை விட்டு இருங்க, இவன் வீட்டை சுற்றி ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டுடலாம். ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜருக்கு இங்கே ஒரு பெட்டை வச்சுட்டு அவனுக்கு ஒரு இங்கே 2 செஸ்ட்டை வச்சிடலாம். இங்கே வந்து ஒரு சின்ன ஃபார்ம் இங்கே ரெடி பண்ணி விட்டுறலாம். சின்ன இல்லை, கொஞ்சம் பெருசாகவே ரெடி பண்ணணும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கு. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், டேய் இதை முடிச்சிட்டிங்களடா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் நண்பர்களே. இந்த வீடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ளே எந்த மாதிரி பிளான் போடலான்னு பார்த்தேன், கட்சியில் எதுவுமே செட் ஆகல. அதனால பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வச்சுட்டேன். ஃபென்ஸ் என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தாங்க. ஒன்று செய்கிறதுக்கு 10 செஞ்சு 24 ஸ்டாக் எடுத்துட்டேன் தெரியாமல், அதை விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லேண்டன் வைக்கணும். இந்த லேண்டனை வந்து சுட்டுட்டு வந்துட்டேன், அதனால் இந்த லேண்டனை வச்சுட்டோம். என்னடா வச்சா போக முடியல, அட என்னடா இது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குள்ளே போனோன்னே இப்போ வந்து ஃபார்மிங்க்கு ரெடி பண்ணணும். அதாவது நம்மக்கிட்ட பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டு தண்ணியை போட்டு இந்த இடத்துல ஒத்துட்டு அன்லிமிட்டட் வாட்டர் போடுன்னு சொன்னாங்க, ஆனால் அன்லிமிட்டடே வரல. சரி அதை விடுங்க. இப்போ இன்னொரு பக்கெட் தண்ணியை போயிட்டு இங்கே ஒரு என்னடா கடலுக்கு போனோமாங்க, கடலெல்லாம் தேவையில்லைங்க. இங்கே ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்குது, இந்த பாண்டில் போயிட்டு பிடிச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து நம்ம சர்வரில் பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கும் இந்த இருட்டு உலகத்தில். பட் இந்த உலகம் இருட்டாக தான் இருக்க மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. எல்லாருமே சிரிச்சிடுங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜோக்குங்க. ஓகே, அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வீடியோ நல்லா இருக்குது அந்த மாதிரின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எங்கள் ஓகேங்க. அன்லிமிட்டட் வாட்டர் கொடுங்க, பார்த்தீங்களா எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு தண்ணியை ஊற்றிட்டு இது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தண்ணியை ஊற்றணும். திருப்பியும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு தண்ணி, திருப்பியும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு தண்ணி. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஓ எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓ செய்யணுமா, விட்றா. ஓகே, ஓ செய்யணுமா வேணாமா, ஓ நம்மக்கிட்ட இருக்குது. இதை தூக்கி இங்கே வச்சுட்டு ஒரு கம்போஸ்டர் எடுத்துக்கலாம். ஓ வச்சு இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பிளேட் ப்ரோ இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அது பேர் மறந்துட்டேன். பேம்பூஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு வேணும், அவர்கிட்ட கேட்கணும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் என்ன சொல்கிறாரு நானே சொல்கிறேன் பார்த்தீங்களா. அவர் கொடுக்குறேன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதை நான் வந்து இப்போ தான் மெசேஜ் போட்டிருக்கேன். அதில் அவர் என்னமோ முக்கியமான வேலையில் இருக்காராம், அதை முடிச்சுட்டு அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மிங்கை முடிச்சிடலாம். பிளாக் பிளேடு யாரா அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நட்டு வச்சிடலாம். ஓகே, பிளாக் பிளேட் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிட்டார் கேமில். ஓகேங்க, ஃபென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து பேம்பு செட் பண்ணணும்.
ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேம்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட டான் ப்ரோ அதாவது பிளாக் பிளேட் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நேராக போயிட்டு எல்லாத்தையும் நட்ட வச்சிடலாம். வில்லேஜர் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கணும். ஜாம்பி வில்லேஜர் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். அவனை வேறு போர்ஷனை போட்டு கிளியர் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது நம்ம சர்வர். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லைனாக நட்டு வச்சிடலாம். ஓகேங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடமே ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜரை கூட்டம் வரணும். அதுதான் எங்கள் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வில்லேஜர் நண்பர்களே அவனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான். நண்பர்களே இந்த வில்லேஜர் பார்த்தீங்கன்னா அவனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணிக்கிட்டான். அவனே எங்கே இருந்தோ வந்து எங்கே இருந்தோ அசியூம் பண்ணிக்கிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை இருக்காது அவ்வளோவா. இப்போ வந்து அவன் வீட்டுக்குள்ளே போகிறானா அப்படியே போட நல்ல பையன்டா நீ. அவ்வளோதான்டா அவனை அப்படியே நீ கூட வேண்டிட்டான். அது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணிக்கிட்டான் நண்பர்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஃபைனலாக நம்மளோட பில்ட் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கலாம் ஒரு டூர் மாதிரி. ஸோ எங்கள் பேம்பு ஃபார்ம், எங்கள் பெட்டு, எங்கள் வீட்டு. ஓகே எங்களை இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருந்துச்சு. அந்த லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எண்டு போர்ட்டல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் லிஃப்ட் மாதிரி ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி. அப்போ எண்டு போர்ட்டல் எங்கடா அப்படி நெதர் போர்ட்டல் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு எலும்பு குண்டு மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே ஏன் நம்ம நிறைய நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம ஷல்கர் பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்சாண்டட் கோல்டு ஆப்பிள் 7 இருக்குது. அதுக்கப்புறம் 4 கோல்டன் ஆப்பிள் இருக்குது. 64 ஸ்டாக் 2 இருக்குது. இது 10வது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓபி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துன்னு போய் வச்சுக்கணும். இப்போதைக்கு நான் டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட டைமண்ட் நிறையா இருக்குது. அதனால இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி போயிட்டு பிக் ஃபார்மில் போயிட்டு நம்ம வந்து பன்னிக்கறி வந்துட்டோன்னா என்னடா இது இப்படி ஆரம்பமே இப்படி இருக்கு. ஓகே நம்ம பிக் ஃபார்மில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிக்கறியை எடுத்துன்னு வந்துட்டு ஓகேலாம். அது ஆக்சுவலி ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அது ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அது ஒர்க்காக இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். பிளேஜரு ஐயோ இந்த பிளேஜர் வேறடா. ஏன்டா உங்களுக்கு ரைடு மாதிரி தான் வந்து தொல்லை கொடுப்பீங்களாடா. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஜரில் அடிக்கிற மூட்லலாம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ராகன் அடிக்கிற மூடில் தான் இருக்கும். அதனால பிளேஜரெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அவங்க பாட்டு அவங்க இருக்கட்டும். வந்து வச்சுக்கிறேன்டா அவங்கள வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கடன்னு நம்ம வீட்டுக்கு போகிறது தான். போகிற வழியில் சம்மடி உள்ளும் நினைக்கிறேன். அதுதான் நான் நினைச்சேன். சுற்றி போட்டு அடிக்கிறாங்க பசங்க. நல்லா ஓடிடுவேன்டா. ஒரு அம்பு கூட நம்ம மேலே உள்ளாது. இதெல்லாம் நேராக போயிட்டு நம்ம ஷல்கர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஓபி டூல்ஸோ, ஏன்னா இங்கேருந்து போகிறக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேணால் நடக்கலாம். அதனால் நான் ஓபி டூல்ஸை இங்கேருந்து நான் போட்டுன்னு போக போகிறது இல்லை. டைமண்ட் ஆர்மர் போட்டுட்டு அங்கே போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அங்கே நம்ம கேசல் வந்துருச்சு. ஓகே நேராக போய்ட்டு நம்மளோட டைமண்ட் ஆர்மரு அதெல்லாம் வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சிடலாம். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நம்ம டீமுக்கு வந்தான். அதுக்கப்புறம் டோட்டமுக்குன்னு ஒரு ஷல்கர் பாக்ஸ் எடுத்துக்கணும். அவங்களோட டோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம். ஓகே இப்போ இந்த ஷல்கரில் பார்த்தீங்கன்னா எல்லா என்சாண்டட் பொருளுமே இந்த இடத்துல வச்சிடலாம். நம்மளோட ட்ரைடன்ட் பேர் பார்த்தீங்கன்னா அக்வான் வச்சுருக்கேன். நான் அக்வாமேன் படம் பார்த்தேன். அதுலேருந்து அக்வானே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அக்வானே முடிவு பண்ணிட்டேன். என்னோட ட்ரைடன்ட் பேர் தான் அக்வா. டேய் என்னோட ட்ரைடன்ட் பேர் அக்வானே வச்சுட்டேன். நீ வேணா தோருன்னு வச்சுக்கோ. நீ மாத்தியே கொடுத்துட்ட பேரை நீயே மாற்றிக்கோ.
சரி வாரே ப்ரோ. கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டீமா பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டோம். நான் போட்ல நம்ம வந்து போறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து டைம் லாப்ஸ் பண்ணிடுறேன். ஏன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே போர் அடிக்கும். ஏன்னா எடிட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் போர் அடிக்கும். ஓகே நம்ம போலாம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா எண்டு போர்ட்டல் கிட்ட. என்னடா ஒரு டெசர்ட்டை காமிச்சிட்டு எண்டு போர்ட்டல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இங்கதாங்க. ஸோ பக்கத்துலேயே தான் இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான். அதனால தான் நான் போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா டார்ச் வச்சுன்னு வந்தேன். என்னோட வாய்ஸே எக்கோ கேக்குற மாதிரி இருக்கு. அது யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை மியூட் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா சரி நான் எல்லாரையும் டிபி பண்ணிட்டு வர்றேங்க. ஓகே 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 ப்ரோ இத வந்து அப்படியே இங்க வாங்க. இதுதான் அண்ணா பிக்கெட் ஓகே சூப்பர். ரெண்டு இருக்கு. ஓகே ஓகே இப்போ இத கிளிக் பண்ணிட்டு அப்படியே போங்கடா யாரா. என்னத்த பண்ணுவோம் இப்போ சொல்லுங்க, என்ன பண்ணுங்க. இதுக்குள்ள வாங்க ப்ரோ. வச்சிருங்க ப்ரோ, அவ்வளவுதான். சேர்த்துட்டேன். ஓ மை காட். யாருமே கீழ குதிக்காதீங்க. நான் டிபி பண்ணிட்டேன். போர் இருக்கு ப்ரோ. நான் தைரியமா குதிக்க போறேன். இல்லனா எமர்ஜி பண்ணிரோம் ப்ரோ. ப்ரோ எமர்ஜி பண்ணிட்டு கீழ போயிட்டு தண்ணி ஊத்திடுங்க. அவரே விழுந்துட்டாரு. அவ்வளவுதாங்க. ஸ்லாஷ் பேக் இருக்குல நமக்கு தான். டி ஸ்லாஷ் பேக். ஓகே गाइस நம்ம பாத்தீங்கன்னா பேக் கொடுத்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கோம். போயிட்டீங்களா? நான் டிபி பண்ணிடுறேன். ஓகே நானும் வந்துட்டேன். ஓகே நானும் வந்துட்டேன். எண்டு போர்ட்டல்ல திறக்க போற நேரம் வந்து விட்டது. இன்னும் என்ன விட்டுலாம் கிளம்புறீங்க? ஹீட் வே வந்துட்டோம். ஹீட் வே ப்ரோ. வா டிபி பண்ண. ப்ரோ இருக்கு ப்ரோ. ப்ரோ ஒரு பெட் இருக்கா? பெட் மறந்துட்டோமே எல்லாம். ஒரு நிமிஷம். எந்த செஸ்ட்ல ஒரு பெட் எப்பவுமே வச்சிருப்பேன். கலர் ப்ரோ வேணாம் அண்ணா ஷல்கர்ல இருக்கு. ஷல்கர் நிறைய வச்சிருக்கா ப்ரோ. என்கிட்ட ஒரு பெட், இந்த பெட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ரீஸ்பான் செட் பண்ணிக்கிறேன். நானும் செட்டும் கொடுத்துறேன். அந்த பெட்ல எதுக்கு யூஸ் பண்றீங்க? செட்டும் கொடுத்துறேன். வச்சுக்கலாம். எண்டர் டிராகன் பீட் பண்றதுக்கு வச்சுக்கலாம் மொத்தம். ஆமா ஒருத்தர் செட்டும் கொடுத்தாலே போதும் ப்ரோ, டிபி பண்ணிக்கலாம். அட பாவி, நான் இது பண்ணிட்டேன். வேபங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் தெரியாம. ஹோம் கொடுத்துட்டேன். இருக்கு வேற என்ன தேவை நமக்கு? செட்டும் அதெல்லாம் இங்கே ரீஸ்பான் ஆயிடுவேன். நான் ஒரு 6 பெட் இங்க வச்சிருக்கேன். ஓகேவா? என் இன்வென்டரி வாரேன் வாட்டர் பக்கெட் மட்டும் குடுறாடே. ஓகே गाइस நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சிட்டோம். பக்காவா இருக்கு. இப்ப ஒரு ஹீட் வேவ் நாங்க ஹீட் வேவ் டான் ப்ரோ இந்தாங்க ப்ரோ. என்ட்ரை எல்லாம் இருக்குல ப்ரோ? என்ட்ரை எல்லாம் இருக்குல? உங்க கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? இருங்க. என்கிட்ட ஒரு என்ட்ரை கூட இல்ல. நான் இருந்த 4 என்ட்ரையும் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. எண்டர் பேர்ல் தான் இருக்கு 2. என்னது? எண்டர் பேர்ல் தான் இருக்கு. என்கிட்ட 10 எண்டர் பேர்ல் இருக்கு. என்கிட்ட 100 தான் இருக்கு. 24 எண்டர் பேர்ல் இருக்கு. பாக்குறேன். ப்ரோ एक्चुअली எப்படி ஷல்கர் பாக்ஸ் கிடைக்குது? ஷாப்பா? ஆமா ப்ரோ. ஷாப்ல ஷல்கர் பாக்ஸ் இருக்குமா ப்ரோ? விக்குதே. ஷல்கர் ஷெல்லா விக்கும். எங்க ப்ரோ இருக்கும்? ஷாப்ல இது சாடல் அமைக்கி பாருங்க. ஒரு ஷல்கர் ஷெல் வெறும் $7 தான். ஓ $7. அதேதான். அதுதான் இங்க ஐயா ஃபண்டர் இருக்கு. $10 ஐயா ஃபண்டர். நான் வாங்குறேன். வாங்க ப்ரோ. நான் எங்கேயும் மறந்துட்டேன். சோ நம்ம ஷாப்ல போயிட்டீங்கன்னா गाइस நம்ம பாத்தீங்கன்னா நான் 3 ஐயா ஃபண்டர் வாங்கிட்டேன். गाइस இவ்ளோ பண்ணுங்க நண்பர்களே. 5 வேணும் மொத்தம். நான் இந்த 3 ஸ்டே இன்னும் 2 யாரா வச்சிருங்க. இல்ல வாங்குங்க. நான் வாங்குறேன்.
என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு, அதனால வாங்குங்க. கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா இவ்ளோ பண்ணோம், கட்சியில பாத்தீங்கன்னா என்டர் பிள்ளையே மறந்துட்டோம். அதுதான் மெயினே. ஐயா அதனால ஷாப் இருக்கு. அந்த ஷாப் மட்டும் இல்லன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் சோலி. ஆமா ஷாப் இருந்து காசு இல்லன்னு வச்சுக்கோங்க. ஓபன் ஆயிடுச்சு, குதிக்காதீங்க. நான் சொல்ல போயிட்டேன். கைஸ் நம்ம ஃபைனலா பாத்தீங்கன்னா குள்ள போறோம். நம்ம பாத்தீங்கன்னா டீ லான்ச்சர்ல ஒரு ப்ராப்ளம்னால நம்ம சாலிவர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா ஷேடர் போட்டா என்ட்ராகனே அடிக்க முடியல. அதனால இப்ப வந்து நம்ம டீம் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. என்னோட வாய்ஸே எக்கோ கேக்குது எனக்கும். ப்ரோ யாரா வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்களா? வா ஏஜேஎம் ப்ரோ வீடியோ. ஓ மை. ப்ரோ யார் ப்ரோ அடிக்கிறது? ஓ என்ட்ராகனா? எங்கடா இருக்கான்? இதோ இருக்கான் ப்ரோ இருங்க, நான் வந்து ப்ரோ ஒரு வீடு மாதிரி செஞ்சுக்கிட்டீங்களா? என்ன அடிச்சிட்டு இருக்கான் சும்மா பைத்தியக்காரன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மண்ணை டிக் பண்ணிட்டு ஒரு வீடு மாதிரி ஒரு சின்னதா செஞ்சுக்கிறேன். எனக்கு எண்ட் கிறிஸ்டல் உடைக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. வாங்க ப்ரோ, இன்னைக்கு தயவு செய்து என்ட்ராகன் யாராச்சும் பர்ச் பண்ண மட்டும் வைங்க, நான் முடிச்சிடுறேன் என்ட்ராகன். என்னோட ஸ்பீட் அண்ட் ஸ்கில்ஸ் நான் இப்பதான் காட்ட போறேன். வா ப்ரோ நான் போய் கிறிஸ்டல் உடைக்கிறேன். ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் உடைக்க நான் டக்கு நீங்க ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணிக்கிறேன். அப்பதான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நான் ஷல்கரை வைக்கிறதுக்கு ப்ரோ. நான் இன்னும் ப்ரோ சும்மா சொல்ல வந்து இந்த என்டர்மேன் சொல்ல பண்றான். ப்ரோ பர்ச் பண்ண வந்துட்டானா பாத்துக்கலாம் ப்ரோ என்டர்மேன். ஓகே ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ அண்ணா பெட் ஃபார்மிங் பண்றேனா? தோட்டம் அதான் அண்ணா வந்துட்டோம். அண்ணா வரட்டும். இல்ல நீங்க பண்ணுங்க. என்டர்டாகன் அடி ப்ரோ இருங்க ப்ரோ பெட் வே ப்ரோ இங்க வாங்க, எல்லாமே இங்க இருக்கு, இங்க வாங்க. பெட் வைக்க முடியல. ப்ரோ இங்க வே ப்ரோ சூப் நான் கீழ விழுந்துட்டேன். அவுட். ஓ மை காட், எனக்கும் இது கிளட்ச் கீப் இட் ஆஃப். கிளட்ச் இட் ஹாட். ப்ரோ கீப் இட் ஆஃப்ல இருக்கு. கிளியர் லாக் வரலையே. நல்ல வேளை வரக்கூடாது. வரவே கூடாது. டேமேஜ் வேறல வரக்கூடாது. எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு பெட்ல. நான் போய் முதல் தோட்டம் கையில வைக்கிறேன். அப்பா சூப்பர் அடிக்கலாம் ப்ரோ. எங்க ப்ரோ அது வர சொல்லுங்க இப்ப. ப்ரோ சிங்கிள் ஹார்ட்ல தப்பிச்சேன் ப்ரோ என்டர்டாகன் இருந்து. என்னங்க ப்ரோ 3 பெட் நீங்க வச்சுக்கோங்க. என்னங்க என்னது 3 பெட் வச்சுக்கோங்க. என்கிட்ட இது இல்லையே. இது ஒரே நேரத்துல நிக்கும் போது எல்லாத்தையும் டப்பன்னு வெடிச்சிடணும் எல்லா பெட்டையும். அதுக்குதான் இவ்வளவு பெட் இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு ஆரோ இருக்கா? என்கிட்ட ஒண்ணே ஒண்ணா இருக்கு. அது அங்க கோல்டன் ஆரோ 40 இருக்கு. கோல்டன் ஆரோ அதான் ப்ரோ அது பேர் எனக்கு தெரியல. மெட்டல் ஆரோ. அதேதான். ப்ரோ முதல்ல இது போய் உடைக்கலாம் ப்ரோ. கிறிஸ்டல் வா ப்ரோ. ஹாக்கி ஸ்கில்ஸ் இங்க தான் ப்ரோ காட்ட போறேன். ஏதான அமைதியா உண்டு. சோ ஓகே गाइस நம்ம பாத்தீங்கன்னா எல்லா டூல்ஸ்மே நம்ம ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டோம். என்டர் டிராகன் பாத்தீங்கன்னா அதோ இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா நம்ம வாரியர் ப்ரோ வேற மாதிரி பண்ணுங்க. கிறிஸ்டல் எவ்வளவு கிறிஸ்டல் உடைச்சிங்க? நான் கிறிஸ்டல் தொடவே இல்ல. நான் ஃபுல்லா பண்றது பெட் மெத்தட் தான். அப்ப எல்லாமே உடைஞ்சிருக்கு. உடையில நான் உடைக்கிறேன். வேலை பார்த்துட்டு இருக்காரு. டான்ஸ் வேலை பார்த்துட்டு. ஓகே நம்ம கடகடன் பாதி. தயவு செய்து கிறிஸ்டல் யாராச்சும் உடைங்க. பெட் பாம்பிங் பண்ணி முடிக்கிறேன் டிராகனை. ஓகே நான் டீம் வர்க் பண்ணாதான் உண்டு. நான் போய் கிறிஸ்டல் உடைச்சிட்டு இருக்கேன். ஒரு கிறிஸ்டல் உடைச்சிட்டேன். சீக்கிரம் கிறிஸ்டல் நான் உடைச்சேன். ஐயோ என்னடா உடைக்க முடியல. பர்ச் பண்ண வரேன். அது ஏஜம் ப்ரோ. உடைச்சிட்டேன். நீ இது வச்சு பண்ண ப்ரோ. நீ வாட்டர் இருக்குல. நான் உடைச்சிட்டேன். எல்லாத்தையுமே வா. இல்ல ஒண்ணுதான். எல்லா கிறிஸ்டலுமே ஒண்ணுதான் உடைச்சிருக்கேன். சர்ச் பண்றது வாட்டர் பக்கெட் எடுத்து போய். என்ட்ராகன் எங்கடா? வாட்டர் பக்கெட் உடைங்க. அப்பதான் ரீஜெனரேட் ஆகாது என்ட்ராகன். வாட்டர் பக்கெட் வச்சு நான் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல் என்னாச்சு?
நம்ம என்ற ஏய் இருங்க ஓகே 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 ஓகே. ஐயோ நம்ம இது வேறமா. டேய் என்ற கண்டர் சாவுடா. டக்குன்னு முடிங்க. எவ்வளவு பெட்டுக்கு பெட்டோட யூஸ் இதுதான். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அந்த 43 கோல்ட் இது கொடுக்குறீங்களா? ஆரோ கோல்ட். நான் அடிக்கணுமே. சரி எனக்கு ஒண்ணே ஒன்னு கொடுத்தா நான் அன்லிமிட்டடா எடுத்துப்பேன். எனக்கு ஒண்ணே ஒன்னு. ப்ரோ ஸ்பெக்ட்ரல் ஆரோ வந்து அன்லிமிட்டடா வர்க் ஆகாது. இந்த நாய் வேற ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க? எங்க வா அண்ணா என்கிட்ட நார்மல் ஆரோ எங்க? என்கிட்ட உன்னோட இன்வென்டரியில இருக்கட்டா? வச்சிரு. யாரா அடிக்கிறது? வார்டன் எங்க? சாவு. வார்டனா? சீ ஐயோ இந்த வீடியோ ஓகே எங்கடா? இப்ப வாங்கடா. அம்போட திறமைய பாருங்கடா. அம்போட வாடா மூஞ்சில அடிக்கிறான் ப்ரோ மூஞ்சில அடி வாங்குறான் ப்ரோ. செத்துட்டேன். கீப் இன்வென்டரி ஆன்ல இல்லையா? யார் ஆஃப் பண்ணது? தெரியல. இப்ப ஆன் பண்றதுக்கு இப்ப டைம் இல்ல. இப்ப அடிக்கிறதுக்கு தான் டைம். டக்குன்னு எல்லா டீம் வர்க் பண்ணிருங்க. பேக் பண்ணி வாங்க. டிபி கொடுத்துட்டு ஐயோ ப்ரோ என்னோட டூல்ஸ் எல்லாம் இதோ இருக்கு ப்ரோ. ஐயோ திருப்பி ஏஜம் ப்ரோ சாப்ரோ டக்குன்னு அவருக்கு நான் தந்துட்டேன். ஆமாமா எங்க கிறிஸ்டல்? ஐயோ என்னோட லெகின்ஸ் எங்கடா? ஆகுது. தயவு செய்து ஒரு கிறிஸ்டல் எவன்டா லாவா ஏஜம் ப்ரோ கிட்ட கையில எடுத்தானே. ஏஜம் ப்ரோ கிட்ட இருக்கு லெகின்ஸ். ஏஜம் ப்ரோ லெகின்ஸ் சாப்ரோ அவர்கிட்ட. நெதர் எக்ஸல் ஓய் பறந்துட்டேன். என்னோட ட்ரைடன்ட் அதோ இருக்கு பா. தோட்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒண்ணா எனக்கு ஒரு இது கூட ப்ரோ அம்மா ப்ரோ என் டோட்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இருங்க ஃபுட் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். டோட்டமே யூஸ் பண்ணல சொல்ல போனா அதான் உண்மை. நானும் ஒண்ணுதான் யூஸ் பண்ணேன். சாப்பிடா ப்ரோ உடைச்சிட்டேன். இன்னொரு கிறிஸ்டல் உடைச்சிட்டேன். ட்ரைடன்ட் வேற என் கையில வர மாட்டேங்குது. வாயில விழுந்துச்சான்னு போய் பாருங்க. நான் இப்பவே சொல்லிட்டேன் யாரும் கிறிஸ்டல் தயவு செய்து ப்ரோ உடைச்சிட்டேன். எல்லா கிறிஸ்டலுமே உடைச்சிட்டேன். தயவு செய்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. கடுப்பா இருக்கு. எதை ப்ரோ? லாவா யாரோ ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது யார் பண்ணதுன்னே தெரியலையே. தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துல என்ஸ்டால் வச்சு பிளாக் பண்ணு. ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ப்ரோ. அந்த இது எங்க போச்சு? நான் ஒரு மண்ணு மாதிரி தோண்டி வச்சிருந்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷல்கர் எல்லாமே இருக்கு. அது எங்க போச்சுன்னு தெரியல. ஷல்கர் எல்லாமே இருக்கா? ஆமா அந்த இடத்துல தான் எல்லா ஷல்கருமே இருக்கு. தோட்டம் கூட அதுல தான் ப்ரோ இருக்கு. போச்சுக்கறா ப்ரோ. தோட்டம் இந்த தன்வந்துக்கு தோட்டம் வேணுமா? இல்ல என்கிட்ட இருக்கு இப்போதைக்கு. ப்ரோ அடிக்குறோம். சாவ போறான். செத்துடா. गाइस நம்ம ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம எண்டர் டிராகனை பாத்தீங்கன்னா அடிச்சிட்டோம். actually what happened you know that? என்னாச்சு ப்ரோ? வெல்ல போகல. நல்ல வேலை. நடந்த விஷயம் என்ன தெரியுமா? சோ ஓகே गाइस நம்ம பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்டே முடிச்சிட்டோம். இதுல एक्चुअली மைன்கிராஃப்டே முடிக்கல. வெதர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முடிக்கணும். சோ அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டான்ஸ் என்ன நடந்துச்சுனா நானும் இன்ஃபினிட்டி வச்சு நானும் அடிச்சிட்டு இருந்தேன். இல்ல நான் கரெக்ட்டா பெட் வச்சு 1 ஹார்ட் half ஹார்ட் கொண்டு போனேன். ஏஜிஎம் என்ன பண்ணுது டக்குனு அடிச்சாரு. கரெக்ட்டா ஸ்வாட் வச்சு ஒரு 1 ஷாட். ப்ரோ இது வாங்க என்கிட்ட என்ட்ரபிள் இருக்கு. வாங்க அந்த போர்ட்டல் ப்ரோ. அந்த போர்ட்டல் அங்க இருக்கு. எக் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு? அது சோ எடுத்துக்கோ. நம்ம இங்க ப்ளேஸ் பண்ணலாம். சரி வா ப்ரோ போலாம். நம்ம ஒரு பெரிய நம்ம சென்டர் ஆஃப் தி சர்வர்ல வைக்கலாம் அந்த எக். ஆமா அதை எடுத்துக்கோங்க. எங்க இருக்கு? கீழ தோண்டி ஒரு டார்ச் மேல இருக்கு. அது ஒண்ணுல கவலைப்படாதீங்க நான் பண்றேன். எனக்கு அது சரி ப்ரோ அந்த இடத்துக்கு நான் போறேன். என்கிட்ட என்டர்பிள் இருக்கு. where is the dragon egg actually? என்னது? தோ இருக்கு.
நான் பண்றேன். வா ஜஸ்ட் ஆஃப் ஹார்ட்ல தப்பிச்சேன். இல்லனா வாய்டுல என்னோட திங்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஏன் இப்படி டிராகனை யாரு தள்ளி விட்டாத? உடைக்காதீங்க யாரும். அப்படியே வச்சிருங்க, அப்படியே வச்சிருங்க, உடைக்காதீங்க. கீப் இன்வென்டரி ஆன் ஆயிடுச்சு. அப்பா யாரையா அவன்? ஏஜேமோ கையில கிடைச்சா வச்சுக்கோ நீ. என்ன ப்ரோ ஆச்சு? இவன் செம்ம சண்டையா? செம்ம ப்ரோ. ப்ரோ நாங்க அடிச்சிட்டு இருந்தோம் டக்குன்னு ஆனா இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஆமாமா நம்ம 4 பேர் அடிச்சோம்ல, அதனால ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் என்ன சொன்ன போனா நான் 2 அடி தான் அடிச்சேன். 2 அடி தான் அடிச்சேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சூப்பர். நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். வந்துருச்சுனா பக்கத்துலயே யார்கிட்ட வச்சிருக்கீங்கல்ல மைன்கிராஃப்டோட ஒரு மகா ப்ரோ கிட்ட வச்சிருக்கேன் இந்த வேலையெல்லாம். சரியா ப்ரோ? முட்டையை எடுத்துக்கிட்டீங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விதர் அடிக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஈட் வேவ்ஸ் ப்ரோ சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாரியர் ப்ரோ மேஜிக் வேர்ல்ட் அசம்பிளியில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஓகே, டாடா பை.